அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று நம்ம நடத்தின கொஷினோட ரிமைனிங் பார்ட்டு. அதாவது நேற்று என்ன பார்த்தோம்னா, நம்ம அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம் இப்போ வரப்போகுது. மே 7லேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதனால் நம்ம அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு நடத்திட்டு இருந்தோம். நடத்திட்டுருக்கோம். இப்போது அதில் மொத்தம் 57 செட் இருக்குது. பார்ட் 1ல் 15 கொஷின் போட்டேன். இப்போ பார்ட் 2ல் மீதி கொஷின் நம்ம இதில் போட போகிறோம். ரைட்டுங்களா? பார்ட் 1 பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஓகேவா? இப்போ நம்ம கொஷினில் போகலாம். இது பார்ட் 1. ரைட்டுங்களா? பார்ட் 1 நம்ம போட்டிருக்கோம் குரூப்பில், யூடியூப்பில் சேனலில். ஸோ இதை பார்த்துருங்க. பார்த்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். ரைட்டுங்களா? ஸோ இதோட தொடர்ச்சி அடுத்த இது பார்க்கலாம். ஓகே, 14 கொஷின் பாருங்கள். ஏ ஒரு ட்ராக் போடுதாங்க. சரியா? ரயில்வே ட்ராக்கு போட்டுட்ருக்காங்க. அது ஏ எவ்வளோனா, ஏ 11 நாளில் 20 நாளில் அந்த ட்ராக்கை போட்டு முடிக்காது. பி 11 நாளில் அந்த ட்ராக்கை போட்டு முடிக்காது தனித்தனியாக. சரியா? சியோடு சேர்ந்தாங்கன்னா, அவங்க 3 பேரும் சேர்ந்தாங்கன்னா 5 நாளில் போட்டு முடிச்சுக்குவாங்க. ரைட்டா? ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் சி மட்டும் தனியாக வேலை செஞ்சுக்கினா எவ்வளோ நாளில் போட்டிருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஷின். ஓகேவா? எப்போ பாருங்க, ஏ தனியாக அளவு 20, இது 22. ஓகேவா? 20 கிடையாது, 22. ஓகேவா? அப்போ ஏ 22 டேஸு, பி எவ்வளோனா 11 டேஸு, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 3 சேர்ந்து எவ்வளவு 5 டேஸில் முடிப்பாங்க. ஓகேவா? அப்போ சி மட்டும் எத்தனை நாள் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ இதுக்கு என்ன பண்ணால் டோட்டல் ஒர்க்கு கண்டுபிடிக்கணும். டோட்டல் ஒர்க்கு என்னென்னா, இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிருங்க. 22, 11, 5க்கு எல்சிஎம் என்னென்னா 110. ஓகேவா? சரி, ரைட்டு. ஸோ 22 கூட எதை பேருக்குன்னா உங்களுக்கு 110 வரும். 5 11 கூட 10 பேருக்குன்னா 110 வரும். ஸோ 5 கூட 22 பேருக்குன்னா 110 வரும். ரைட்டுங்களா? ஸோ அப்போ ஏபிசி இவங்க ஒரு நாள் செய்யக்கூடிய வேலையின் அளவு தான் இது. ஓகேவா? இது இந்த எல்சிஎம் எடுக்கு தான் டோட்டல் ஒர்க்கு. ரைட்டு, ஓகே. இப்போது நமக்கு ஏ 5 கிடச்சிச்சு. பி பியோட எஃபிஷியன்சி 10. நம்ம சி தானே கேட்டிருக்குங்க. அப்போ சியோட எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். சியோட எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். என்ன செய்யலாம்? இந்த ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி எவ்வளவு? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 10 = 10. சரி, இதில் இந்த ஏ ப்ளஸ் பியை கழிச்சிட்டோம்னா நமக்கு சி கிடச்சிக்குமா? ஏ ப்ளஸ் பியை கழிச்சிட்டோம்னா நமக்கு சி கிடச்சிக்கும் இல்லையா? ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி மைனஸ் ஏ ப்ளஸ் பி நமக்கு சி கிடைக்கும். ஓகேங்களா? ரைட்டா? ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி எவ்வளவு? 22 மைனஸ் ஏ ப்ளஸ் பி எவ்வளவு? 10 + 5, ஏ 5, பி 10. ஸோ 10 + 5 15 = சி. ஓகேவா? அப்போது சி எவ்வளவு? 7. புரிஞ்சுதுங்களா? அப்போ ஏ 5, பி 10, சி நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 7. ரைட்டா? அப்போ சியோட ஒர்க்கு தான் கேட்டிருக்காங்க. அப்போ சி மொத்த ஒர்க்கு எவ்வளவு? 110. 110ல் சி எவ்வளோ செய்வார்? 7. ஓகேவா? ஸோ 110 டோட்டல் ஒர்க்கு. சியோட எஃபிஷியன்சி 7 கண்டுபிடிச்சிருக்கோம். சொல்லி 7. ஓகே 7 மீதி எத்தனை வரும்? 4. சரியா? 5 35, மீதி எவ்வளோ இருக்கும்? 5 / இந்த 7. ஓகேவா? ஸோ 15 5/7 ஆப்ஷன் ஏ. ரைட்டா? அடுத்த கொஷின் பாருங்கள். சஞ்சனா, கார்த்திக், தீபா 3 சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுதாங்க ஒரு பணம். ஓகேவா? பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு வருஷம் கழித்து அவங்களுக்கு மொத்தமாக எவ்வளோ லாபம் கிடச்சிருக்குன்னா 1230 ரூபாய் லாபம் கிடச்சிருக்கு. அப்படின்னா தீபாவோட ஷேர் எவ்வளவு அந்த ப்ராஃபிட்டில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, சஞ்சனா, கார்த்திகா, தீபா 1050, 1320, 1720. சரியா? இவங்க போட்ட ஷேர். ஸோ இந்த ரேஷியோ மாற்றுங்க. சீக்கிரம் கேன்சல் பண்ணிடலாமா? அப்போது என்ன நடக்கும்? 105:132. இது 173. 1730. ஓகேவா? ரைட்டு.
இந்த 3 சேர்ந்து தான் 3த்துக்கு தானே ப்ராஃபிட், மொத்த ப்ராஃபிட் தானே 1230. ஸோ அப்போ இந்த 3 சேர்ந்து தான் 1230. 3 கூட்டினா எவ்வளோ ஆகும்? 105 ப்ளஸ் 132 ப்ளஸ் 173 எவ்வளோ ஆகும் பாருங்கள். இது கூட்டினா உங்களுக்கு 410 ஆகும். சரியா? ஸோ அந்த 410 தான் எவ்வளவு? 1230. நம்ம யாரோட ஷேர் கேட்டிருக்காங்க? தீபாவோட ஷேர் கேட்டிருக்காங்க. அப்போ 173 எவ்வளவு? கேட்டுங்களா? ஒரு ஜீரோ கேன்சல். ஒரு 41 3 41 123. சரியா? அப்போ x = 173 × 3 எவ்வளோ ஆகும்? 3 9 7 3 21 மீதி 2 1 3 5 519. ஆப்ஷன் பி. ஓகேவா? கேட்டுங்களா? ஓகே. அடுத்த கொஷின். அடுத்து பாருங்கள். இந்த கொடுத்துருக்க டேட்டாவில் மீடியன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மீடியன். சரியா? மீடியன் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எத்தனை நம்பர் கொடுத்துருக்குன்னு பாருங்கள். ஈவனில் முடியுதா இல்லை ஆடில் முடியுதான்னு பாருங்கள். ஓகேவா? சரி. இப்போ பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 ஆடில் முடியுது. சரியா? சரி. ஆடில் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு ஃபார்முலா என்னென்னா n+1/2. இதுதான் மீடியன். ஓகேவா? ஈவனில் முடிஞ்சிச்சுன்னா n தான். சரியா? ஸோ இங்கே என்ன? ஆடில் முடியுதுனால n+1/2. அப்போது எத்தனை நம்பர் இருக்குது? 11 ப்ளஸ்ஸு 1/2 எவ்வளவு? 12/2 = 6. ஓகேவா? அப்போ நம்ம இந்த கொடுத்துருக்கதை அசெண்டிங் ஆர்டர் எழுதணும், இறங்கு வரிசையில் எழுதணும். எழுதிட்டு அதில் 6வது நம்பரை செலக்ட் பண்ணணும். சரியா? சரி. அசெண்டிங் ஆர்டரை எழுதிடலாமா? 17 20 21 27 அசெண்டிங் ஆர்டரில் தான் இருக்குது. சரியா? அதே அசெண்டிங் ஆர்டரில் தான் இருக்குது. அப்படி இல்லைன்னா நம்ம என்ன செய்யணும்னா இறங்கு வரிசையில் எழுதணும் அந்த ஆர்டர் படி. சரியா? ஸோ அசெண்டிங் ஆர்டரில் தான் இருக்குது. நமக்கு எத்தனை நம்பர் வேணும்? 6வது நம்பர் வேணும். 1 2 3 4 5 6 41. சரியா? 41 தான் ஆன்சர். இந்த நம்பர் குழப்பி கொடுத்துருந்ததுன்னா நம்ம அசெண்டிங் ஆர்டரை எடுத்து எழுதணும். ஓகேங்களா? ஓகே. அடுத்த கொஷின் பாருங்கள். கொஷின் பெருசு, பட் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பாருங்க. அர்ஜுன் அண்ட் மலாய்க்கா 2 பேரும் டெல்லியிலேருந்து கான்பூருக்கு காரில் போகிறாங்க. அப்போ டிஸ்டன்ஸ் வந்து சேம். டிஸ்டன்ஸ் d1 = d2. அதாவது அர்ஜுன் போகிற டிஸ்டன்ஸும் மலாய்க்கா போகிற டிஸ்டன்ஸும் சேம் தான். ஓகேவா? அர்ஜுன் வந்து 138 கிலோமீட்டர் போகிறாரு. மலாய்க்கா வந்து 92 km/h போகிறாங்க. சரியா? அர்ஜுனோட ஸ்பீடு வந்து எவ்வளவு? 138. மலாய்க்கா வந்து எவ்வளவு? 92. ஓகேவா? ரைட். அப்போ மலாய்க்கா எவ்வளோ நேரத்தில் இந்த டிஸ்டன்ஸை அடைஞ்சிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. அர்ஜுன் வந்து 8 ஹவரில் அடைதார். ஓகேவா? சரியா? அர்ஜுன் வந்து 8 மணி நேரத்தில் இந்த தூரத்தை அடைதாருன்னா மலாய்க்கா எவ்வளோ நேரத்தில் அடைஞ்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? சரி. அப்போது அர்ஜுன் எவ்வளவு? 138 × எவ்வளவு? 8 மணி நேரத்தில். ஸோ மலாய்க்கா வந்து எவ்வளவு? 92 × அவங்க தான் எவ்வளோ தெரியலை, அதுதான் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஓகேவா? ஸோ இவர் 138, டைம் வந்து 8 ஹவர். மலாய்க்கா வந்து 92 km/h, டைம் தெரியாது. ஓகேவா? சரி. ஒரு 8 மீது சாரி ஓகே. அதாவது 7 நாளாக 8 மீது 1 3 நாளாக 12. ரைட்டுங்களா? சரி. 23 6 எவ்வளோ ஆகும்? 23 6 20 6 120 3 18 138. ஓகேவா? அப்போ x = 12. 12 மரத்தில் அந்த இடத்த சேர்ந்தடைவாங்க. ஓகேங்களா? அடுத்த கொஷின் பாருங்கள். பிரியா ஒரு வேலையை 26 நாளில் முடிப்பாங்க. பிரியாவும் வர்ஷாவும் சேர்ந்து 13 நாளில் முடிப்பாங்க. பிரியா வர்ஷா நிஷா 3 சேர்ந்தாங்கன்னா 10 நாளில் முடிப்பாங்க. அப்போது
பிரியாவும் நிஷாவும் சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்கு கொஷின். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள், பிரியா வந்து 26 நாளில் முடிப்பாங்க. பிரியா எவ்வளவு? 26 நாள். அடுத்து பிரியாவும் வர்ஷாவும் சேர்ந்து 13 நாளில் முடிப்பாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்கு? பிரியா ப்ளஸ் வர்ஷா ப்ளஸ் நிஷா சேர்ந்து 10 நாளில் முடிப்பாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு பிரியாவும் நிஷாவும் சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிப்பாங்க, இதுதான் கொஸ்டின். ரைட்டா? அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும். டோட்டல் ஒர்க் என்னது? எல்சிஎம். ஓகேவா? இதுக்கு எல்சிஎம் என்ன எடுக்கலாம்? 130. ஓகேவா? சரி, 26 கூட எதை பெருக்கணும்? 130 ஆகும் 5. 13 கூட எதை பெருக்கணும்? 130 ஆகும் 10. 10 கூட எதை பெருக்கணும்? 130 ஆகும் 13. ஓகேவா? ரைட்டுங்களா? சரி, இது என்னது? அவங்க ஒரு நாள் செய்யக்கூடிய வேலையின் அளவு. ரைட். இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கு? பவித்ரா, பிரியாவும் நிஷாவும் தான் கேட்டிருக்கு. பிரியா நிஷா எப்படி கண்டுபிடிக்கலாம்? பிரியா ப்ளஸ் வர்ஷா ப்ளஸ் நிஷா, அதிலிருந்து பிரியாவையும் வர்ஷாவையும் கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? நிஷா கிடைச்சிடும் இல்லையா? இது கேன்சல் ஆகிக்குமா? நிஷா மட்டும் கிடைக்கும். சரி, அப்போ பிரியா வர்ஷா நிஷா வந்து எவ்வளவு? 13 மைனஸ் பிரியா வர்ஷா வந்து 10. அப்போ எவ்வளோவுக்கு? 3. ஸோ அப்போ நிஷாவோட இது கிடச்சிட்டு நமக்கு எவ்வளவு? 3. நிஷா வந்து 3 எஃபிஷியன்சி. பிரியா ஆல்ரெடி நமக்கு தெரியும் எஃபிஷியன்சி 5. ஓகேவா? புரியுதா? பிரியா வந்து ஆல்ரெடி நமக்கு 5 இருக்குது. அப்போ உங்கள் ரெண்டுக்கும் சேர்ந்தானே கேட்டிருக்கு. அப்போ ரெண்டுக்கும் சேர்ந்தா எவ்வளவு? 8. டோட்டலுக்கு எவ்வளோ? 130. ஸோ 130 8ஆல் டிவைட் பண்ணிங்க. 1 8 1 8 சரிங்க 8. ஸோ 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். 7 சரி, ஸோ எவ்வளோ வருது? 130 டிவைட் பை 8. ரைட்டா? 4 2 8 65 2 130. ஸோ ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 65/4. ரைட்டுங்களா? ஓகே, அடுத்த கொஷின். அடுத்த கொஷின் பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷினு. ஓகே, எலெக்ஷன் நடக்கு. ரைட்டா? இந்த எலெக்ஷனில் 2 கேண்டிடேட்ஸு கலந்துக்கிறாங்க. ஓகேவா? 85% ஓட்டு வந்து பதிவாகுது. ஓகேவா? அதில் 4% ஓட்டு வந்து வேலிடு கிடையாது, இன்வேலிடு. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்கு? வின்னிங் கேண்டிடேட் வந்து 65% ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு. ஓகேவா? 65% ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு. ஓகேவா? அது எவ்வளோன்னு பார்த்தாச்சுன்னா 2142. அப்போ எவ்வளோ ஓட்டு ரிஜிஸ்டர் ஆகியிருக்கும்னு கேட்டிருக்காங்க. புரியுதா? ஓகே, இப்போ மொத்தம் ஓட்டு நம்ம எவ்வளோன்னு வச்சுக்கலாம்? எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். எக்ஸ் இன்ட்டு எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு வந்து விழுந்திருக்கு? 85%. ஸோ இன்ட்டு 85 இன்ட்டு அது என்ன சொல்லியிருக்கு? 4% வந்து இன்வேலிட் ஓட்டு. அப்போது எத்தனை பர்சன்டேஜ் வேலிட் ஓட்டு? 96% வேலிட் ஓட்டு. அந்த 96% தான் 85% ஓட்டுன்னு நம்ம கணக்கு பண்ணணும். ஸோ இன்ட்டு 96%. ஓகேவா? இன்ட்டு என்ன பண்ணணும்? அந்த ஜெயிச்சவங்க சரியா? ஓட்டு வின் பண்ணவங்க, லாஸ் பண்ணவங்க. வின் பண்ணவங்க எவ்வளோ? 65%. அப்போது லாஸ் பண்ணவங்க எவ்வளோ எடுத்திருப்பாரு? மொத்தம் 100% வின் பண்ணவங்க 65%னா லாஸ் பண்ணவங்க 35% எடுத்திருப்பாங்க இல்லையா? ஸோ ரெண்டும் சேர்த்தா 100%. ஸோ அப்போ எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு? 30% ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு. ரைட்டுங்களா? புரியுதா? அதாவது வின்னுக்கு வந்து 65%னா அப்போ லூஸுக்கு எவ்வளோ எடுத்திருப்பாங்க? 35 இல்லையா? அப்போது எவ்வளோ ஓட்டு வித்தியாசம்? எத்தனை பர்சன்டேஜ்? 30% ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு. ஓகேவா? அப்போ என்ன செய்யணும்? இந்த இடத்துல இங்கே 30%. இதுதான் எவ்வளவு அவர் பெற்ற ஓட்டு.
ஓகேவா? புரியுதுங்களா? அதாவது எக்ஸுங்கிறது மொத்த ஓட்டு, 85% ஓட்டு வந்து விழுந்திருக்கு. சரியா? அப்போது எக்ஸ் இன்ட்டு 85%. அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்கு, அதில் 4% வந்து இன்வேல்டு. அப்போது நம்ம என்ன போடணும், வேல்டு ஓட்டு போடணும். இந்த வேல்டு ஓட்டு எவ்வளோ, 96%. 96 தான் 85%. சரியா? ஸோ இன்ட்டு 96 இன்ட்டு இவங்க எவ்வளோ வித்தியாசம் வச்சுருக்காரு, இவங்க 65 எடுத்திருக்காரு. அப்போ லூஸை வந்து 35 எடுத்திருப்பாப்புல. அப்போ ரெண்டுத்துக்கு வித்தியாசம் வந்து எவ்வளோ, 30. ஸோ அதுதான் 30 ஈக்குவல் டு 2142. புரியுதுங்களா? ஓகே, இதை சால்வ் பண்ணலாம். x into 85/100 into 96 divided by 100 into 30 divided by 100 is equal to 2142. 0 0 cancel. 17 20 25 100 15 85 24 4 96 25 4 100. ஓகேவா? சரி, 5 2 10 12 2 24. இப்போ எவ்வளோ வருது, இது அடிக்க முடியுமா? 1 3 3 வராது 3. சரி, ரைட்டு, ஓகே. அப்போ எக்ஸ் இன்ட்டு 17/20 இன்ட்டு 12/25 இன்ட்டு 3/5 ஈக்குவல் டு 2142. ஓகேவா? இப்போ 1 3 3 7 3 21, 1 3 3 இது 1, 4 3 12. ரைட்டா? 17 17 42 17 714 வரும். ஓகேவா? ரைட்டு. 6 2 12 2 21 2 42. சரிங்களா? 3 2 6 12 20 1 3 3 7 3 21. ஓகேவா? அப்போ எவ்வளோ வருது, 250 × 5 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 10 25 5 மேலே போயிடும். அப்போ 10 × 25 × 5 × 7. ரைட்டா? எவ்வளோ வருது, 5 35 35 × 25 எவ்வளோ வரும், 5 25 மீது 2 3 15 5 10 25 27 2 2 2 6 7 8 875 இன்ட்டு 10 8750 வரும். சரிங்களா? ஆப்ஷன் பி. ஓகேவா? அடுத்த கொஷின் பாருங்கள். ஒரு நம்பரை வந்து 100% அதிகரித்தோம்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா 2220 கிடைக்கும். அப்போ அந்த நம்பர் என்னன்னு கேட்டுக்கும். ஸோ அந்த நம்பர் இன்ட்டு எவ்வளோ அதிகரிக்கு, 100%. அப்போ என்னது, 200. சரியா? அதாவது 100 வந்து இன்னும் 100% அதிகரித்தா என்னது, 200. ஸோ 200%, 200. இதான் எவ்வளவு, 2820 கிடைக்கும். ஓகேவா? 2 0 2 0 கேன்சல். 1 2 1 4 1 0 1410. ஓகேங்களா? அடுத்த கொஷின் பாருங்கள். இந்த கொடுத்துருக்க நம்பர் வந்து கீழே எந்த நம்பரால் டிவைட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. 10ஆல் கண்டிப்பாக ஆகாது, ஏன்னா 0ல் முடியணும். ஓகே, அடுத்த 2 ஆப்ஷன் இருக்குது, 3 6. 3 என்னென்னா, இந்த கொடுத்துருக்க நம்பர் எல்லாத்தையும் கூட்டினா அந்த நம்பர் 3ஆல் வகுப்பட்டுச்சுன்னா அப்போது அது கண்டிப்பாக 3ஆல் வகுப்படும். நீட்டாக கூட்டி பாருங்கள். 9 10 14 14 21 22 22 26 27 28 28 5 33. ஸோ 33 3ஆல் வகுப்படும் இல்லையா? ஸோ 3 தான் ஆப்ஷன் டி. ஓகேவா? ரைட்டு. அடுத்த கொஷின் பாருங்கள். இந்த கொடுத்துருக்க நம்பர் வந்து இந்த ஆன்சர் இதில் வகுப்படுன்னு கேட்டிருக்காங்க. 4 கண்டிப்பாக கிடையாது, ஏன்னா கடைசி 2 டிஜிட்டு 4ஆல் வகுப்பட்டுச்சுன்னா அது 4ஆல் வகுப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 28 இருந்துச்சுன்னா 7 4 28.
ஸோ வகுப்புன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது வராது. 5 கண்டிப்பாக வராது. 5னா 5ல் முடியணும். ஓகேவா? 6ம் கண்டிப்பாக வராது. சரிங்களா? பார்த்துறதுக்கு 7ல் முடியாத நம்பரு கிடையாது 6ல். ஸோ அப்போது 7 தான் ஏக்கு ஆன்சர். ஆப்ஷன் ஏ. ரைட்டுங்களா? ஸோ நம்ம அடுத்த கிளாஸில் மீதி கொஷின்ஸ் இதில் ரிமைனிங் கொஷின்ஸ் இருக்குது. ரைட்டா? ரிமைனிங் கொஷின்ஸு ஜாமெண்ட்ரி, அதுக்கப்புறம் இந்த கொஷின்ஸு 2. ஓகேவா? ஸோ இந்த 3 கொஷின்லாம் இப்போ டைம் இல்லாதனால நம்ம அடுத்த கிளாஸில் சேர்த்து நடத்தி விட்டலாம். ஓகேங்களா? சரி, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்படின்னா தான் நம்ம போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ரைட்டுங்களா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அண்டர் கிராஜுவேட்டுக்கு ஆர்ஆர்பி நடத்துகிறனால இது குரூப் டி எக்ஸாமு, டிஎன்பிசி எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. அடுத்த வீடியோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.